இந்த அழிவுக்கு என்னதான் காரணம்னு கேட்டோம்னா நம்மளுடைய மாறி வரக்கூடிய உணவு பழக்கம், சுற்றுச்சூழல், அது மட்டும் இல்லாம புதுசா வரக்கூடிய நோய்களுடைய தாக்கம்னு பல காரணங்களை அடுக்கிட்டே போறாங்க. இப்படி ஆண் இனமே சுத்தமா இல்லாம அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா எப்படி ரீப்ரொடியூஸ் பண்றது, எப்படி மனித குலத்தை காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளெல்லாம் தோணும். இதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. அதாவது சில ரெப்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண் இனம் இல்லாமலே இனப்பெருக்கம் செய்ய முடியும். ஆனா நம்மளுடைய பாலூட்டி இனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. சரி, இப்ப வேற என்னதான் வழி அப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெயின் ரேட்டை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியோட முடிவில் இந்த ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரியே இந்த ஒய் குரோமோசோம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி மொத்தமாவே அழிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஒய் குரோமோசோம்ஸ்க்கு இணையா வேற ஜீன் ரீஜென்ரேட் ஆகியிருக்கு. மேபி வருங்காலத்துல இதே மாதிரி நமக்கு மனித குலத்தை பொறுத்த வரைக்கும் ஒய் குரோமோசோம்க்கு இணையா வேற ஜீன் ஜென்ரேட் ஆகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க.